السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹுடைய அறப்புறம் கருணை நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே மன்னரையினுடைய கபருடைய தண்டனையை விட்டும் மனிதர்களை காப்பாற்றுகின்ற அத்தியான அமல்களை பற்றி நான் கூட இருக்கிறேன். அதற்கு முன்னால் மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே 5 உலகங்களை காண இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப இன்றைய தினம் உங்களுக்கு 2 வகையான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற 5 உலகங்கள். இரண்டாவதாக, அந்த 5 உலகத்திலே ஒரு உலகம் மன்னரை உலகம். அந்த மன்னரை உலகத்திலே மனிதனை அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டும் காப்பாற்றுகின்ற காரியங்கள் என்ன என்பதை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல இருக்கிறேன். மனிதர்கள் முதலிலே ஆலமுல் அர்வாஹ் என்ற உயிர்களின் உலகத்திலே வாழ்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமுறையிலே 7வது சூராவுடைய 172வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா. அந்த ஆலமுல் அர்வாஹ் என்ற உயிரின் உலகத்திலே தான் எல்லா உயிரிடத்திலையும் அல்லாஹ் தஆலா ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்பதை அல்லாஹ் தஆலா கேட்டான். உயிரிடம் சொல்லது நீதான் இவனுடைய ரப்பு என்பதாக கூறியதாக அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தை பற்றி, அந்த செய்தியை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறார். மனிதர்கள் முதலாவது சந்திக்கின்ற உலகம் ஆலமுல் அர்வாஹ், உயிர்கள் உலகம். உலகம் ஆலமுல் அர்ஹா. ஆலமுல் அர்ஹாம் தான் கருவறை உலகம். கருவறையில ஒரு மனிதன் ஏறத்தாழ 10 மாதங்கள் இங்கே வாழ்கின்றார். இந்த கருவறை உலகத்தை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே வருகிறது. விதியை பற்றி நம்ம பராத் பயானோடு சொல்லுவோம். அந்த கருவறையிலே மனிதர் வாழ்கிற நேரத்திலே முதல் 40 நாட்கள் இந்திரிய துளியாக, பிறகு 40 நாட்கள் இரத்த கட்டியாக, பிறகு 40 நாட்கள் சதை கட்டியாக ஆனதற்கு பிறகு, அதாவது 4 மாதம் ஆனதற்கு பிறகுதான் இங்கே அவனுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு வானவர் வருவார். வந்து அங்கே வருகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்வார், நீ எழுது என்பதாக அவர் சொல்வார். அல்லாஹ்விடத்தில் கேட்பார், மாதா தும்னா எதை எழுது என்பதாக. அவருடைய தவணை, அவருடைய ரிஸ்க், அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்யக்கூடிய அமல்கள், செயல்கள், அவருடைய முடிவு எப்படி இருக்கும். சக்கியும் சாய், அவன் தீயவனாக மரணிப்பான, நல்லவனாக மரணிப்பான என்ற விஷயங்கள் இங்கேதான் எழுதப்படுகிறது. ஆக மனிதர்கள் இரண்டாவது சந்திக்கின்ற உலகம் ஆலமுல் அர்ஹாம், கருவறை உலகத்தை வாழ்கிறார்கள். மூன்றாவது உலகம் இருக்கிறது ஆலமுல் அஜ்சாத், இந்த உயிர்களின், இந்த உடல்களுடைய உலகம். இந்த உடல்களுடைய உலகம். இந்த உலகத்துக்கு, இந்த துனியாவுக்கு கருதி சொல்வார், நாம் வாழ்கிற இந்த துனியாவுக்கு 2 பேர் இருக்கிறது. ஒன்று ஆலமுல் அஜ்சாத், உடல்களின் உலகம் என்பதாக சொல்லப்படும். என்று சொன்னால் இங்க என்ன செய்யறது, உயிரும் உடலும் சேர்ந்துதான் இங்கே வாழ்கின்றோம். இந்த உயிர்களும், இந்த உயிரும் உடலும் சேர்ந்தால் வாழுகின்றோம். இந்த மனிதன் என்ற பெயரை எப்போது வருகிறது, முரக்கபு பைன ரூஹி வல் ஜஸத், உடல் உயிர் இந்த 2 இணைக்கப்பட்டவன் தான் மனிதன். அந்த உலகத்தை வாழ்வதற்கு 2 தேவை. இந்த உலகத்துல ஒருத்தருக்கு உயிர் இல்லை, உடல் மட்டும் இருக்கு, வாழ முடியுமா? அடக்க பண்ணிடுவார். அதாவது உடல் இல்லை, உயிர் மட்டும் இருக்குன்னா உயிரை வச்சு இந்த உலகத்துல வாழ முடியுமா? இல்லை. என்று சொன்னால் மனிதனுடைய உயிர் சென்ற போது அது அல்லாஹ்விடத்திலே சென்று விடுகின்றது. இந்த உலகத்துக்கு பேர் உடல்களுடைய உலகம். இந்த உலகத்திலே வாழ்வதாக இருந்தால் உடலும் உயிரும் சேர்ந்து செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அது மாதிரி இந்த உலகத்துக்கு ஆலமுல் அஸ்பாப், காரணங்களுடைய உலகம் என்பதாக சொல்லப்படும். காரணங்களுடைய உலகம் தான் என்ன? இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் காரண காரியங்களை கொண்டுதான் அல்லாஹ் இயக்குகின்றார். தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காக சில காரியத்தை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தினாலும் அதிகமான காரியங்கள் செய்ய காரணத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நடத்துவார். ஒரு பழம் தேவை,
இந்த பழம் தேவைன்னு என்ன செய்யணும், விதையை எடுத்து பூமியில போட்டு தண்ணியை ஊற்றி மரமாகி செடியாகி குடியாகி என்ன செய்யப்படும். ஆனால் தன்னால முடியும் என்பதைத்தான் அல்லாஹ் தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செய்யற அல்லாஹ் தாலா செய்து காண்பித்தார். குழந்தை உருவாகணும் அப்படிங்கிற கணவன் மனைவியுடைய இணைப்பு தேவை. அப்படித்தான் அல்லாஹ் தாலா குழந்தை உருவாக்குறார். ஆனால் தன்னால் முடியும் என்பதற்கு சான்றாக சில நேரத்தில் அல்லாஹ் தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தாலா உருவாக்கி காண்பித்தார். ஆணுடைய துணையினால் அல்லாஹ் தாலா உருவாக்கி காண்பித்தார். ஆனால் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா ஆலம் அஸ்பாப் காரணங்களுடைய உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தை எப்படி அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சூரத்து முல்க் இந்த 67வது சூராவுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுவார், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் அல்லாஹ் தாலா மனிதனை அனுப்பியதற்கு என்ன காரணம், அவர்களே யார் நல்ல அமல்கள் செய்கிறார் என்று அவரை பரிசோதனை செய்வதற்காக என்று அல்லாஹ் தாலா இந்த உலகத்தையும் கூறுகின்றார். இந்த உலகத்தை மனிதனை அனுப்பியதற்காக காரணத்தை கூறுகிறார். இது என்ன செய்கிறது, இது 3வது உலகம். 4வது உலகம் இருக்கிறது, ஆலமுல் பர்ஸஹ் என்பதாக சொல்வார். ஆலமுல் பர்ஸஹ் என்று சொன்னால் திரைமறைவு உலகம். திரைமறைவு உலகம். இந்த ஆலமுல் பர்ஸஹ் என்பதுதான் கபருடைய வாழ்க்கை. அந்த மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கு ஆலமுல் பர்ஸஹ் என்பதாக சொல்வார். திரைமறை வாழ்க்கை. இந்த கபருடைய அந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே பதிவு செய்கிறார். 23வது சூராவுடைய 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வமின் வராயிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபாஸூன். அவர்கள் மறுமை நாள் வரைக்கும் ஆலமுல் பர்ஸஹ் என்ற உயிர்கள் உலகத்தில் அவர் வாழ்வார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். சரியா? அப்ப இது ஒரு மன்னரை உலகம். 5வது உலகம் என்ன, ஆலமுல் ஜஸா. அதான் கூலி கொடுக்கின்ற உலகம். அதான் மறுமை வாழ்க்கை. ஆலமுல் ஜஸானா உயிர்கள் கூலி கொடுக்கின்ற உலகமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதை பற்றி குர்ஆனிலே கூறுகிறார். 24வது சூராவுடைய 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வார், லியஜ்ஸியஹுல்லாஹு அஹ்ஸன மா அமிலு. அந்த நாள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவர் செய்த அமலுக்காக கூலி கொடுக்கப்படுகின்ற நாள் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகிறார். அப்ப மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 5 வகையான உலகத்தை சந்திக்கிறார் என்பது முதலாவது செய்தி. இந்த ஆலமுல் பர்ஸஹ் என்ற மன்னரை வாழ்க்கை இருக்கிறது இல்லையா, இந்த மன்னரை வாழ்க்கையை பற்றி அது ஏற்படுகின்ற அதாபுகளை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான 5 விஷயங்கள் எப்படி அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அந்த மன்னரை வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். சில சஹாபாக்கள் சிரித்து சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, நான் காணுகின்ற காட்சியை நீங்கள் கண்டால், நான் காணுகின்ற காட்சியை நீங்கள் கண்டால் லஹைக்கும் கலீலா வல பகைத்தும் கஸீரா. நீங்கள் கம்மியாக குறைவாக நீங்கள் சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, மன்னரையாகிறது. மன்னரையாகிறது ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சொல்கிறது 5 விஷயங்களை கூறுகின்றது. 1, அனத்துரா, நான் மண் உலகம். 2வது கூறுகின்றது அனல் வஹதா, நான் ஒரு தனிமையின் உலகம். 3வது கூறுகிறது அன பைத்து துருமா. முதலாவது சொல்கிறது அன பைத்து துராப், நான் மண்ணினுடைய உலகம், மண் வீடு. 2வது கூறுகிறது அன பைத்து வஹதா, நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன். 3வது கூறுகிறது அன பைத்து துருமா, நான் இரவின் வீடாக இருக்கின்றேன், இருளின் வீடாக இருக்கின்றேன். 4வது கூறுகிறது அன பைத்துல் வஹ்ஷா, நான் வெறுச்சியின் வீடாக இருக்கின்றேன். 5வது கூறுகிறது அன பைத்து தூதா, நான் விஷ ஜந்துக்கள் புழுப்பூச்சிகள் நிறைந்த வீடாக இருக்கின்றதாக சொல்லி அந்த மன்னரையாகிறது ஒவ்வொரு நாளும் மனிதனை பார்த்து கூறுகிறது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் அந்த மன்னரை வாழ்க்கையை பற்றி சஹாபாக்கள் விளங்கிய காரணத்தினால் தான் நரகத்தை பற்றி சொல்லப்படுகிற நேரத்தில் கூட அல்லாத அளவுக்கு கபரை பற்றி பேசப்பட்டால் அழுதார்கள். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் உஸ்மான் லாபுத்தாலுடைய அருமையான ஹானியை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது உஸ்மான் லாபுத்தால் அணுகவர்கள் எப்போது கபரிலே நிற்கின்றார்களோ அப்போது அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள். கான உஸ்மான் இதா வக்கஃபனா கபரின் வக்காஹத்தா பல்ல லஹீதஹு, அவருடைய தாடி நனைகிற அளவுக்கு அழுகுவார்கள். திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ்.
அப்ப அவரை கேட்கப்பட்டது, துதுக்கொரு ஜன்னா வண்ணா பலா தபிக்கி தபிக்கின்னு சொர்க்க நரகத்தை பற்றி சொல்லப்படுகிற இடத்திலே கூட இந்த அளவுக்கு நீங்க அழுகுவதில்லை, ஆனா இப்ப நீங்க கபரை பத்தி சொல்லப்பட்டா கூட அழுகுறீங்க என்பதாக. அவர் உஸ்மானே கனி ஒரு சொன்னார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், கபர அவ்வளவு மன்சிலும் நீ மனாசில் ஆகிரா, நிச்சயமாக இந்த கபர் இருக்கிறது இல்லையா, இதுதான் மறுமையினுடைய தங்கும் இடங்களிலே முதல் தங்கும் இடமாக இருக்கிறது. மறுமை வாழ்க்கை இங்கிருந்தா ஒரு ஆரம்பம், பிறகு இந்த பல ஸ்டேஜ்ல ஒரு திறக்கிறான். சரியா? பெருமானா சொன்னாங்க, இந்த கபர் என்பது மறுமையின் தங்குமிடங்களிலே முதல் தங்குமிடமாக இருக்கிறது. இதிலே ஒருவன் வெற்றி அடைந்து விட்டால், ஈடேற்றம் பெற்று விட்டால், இதற்கு பிறகு வரக்கூடிய காரியங்கள் மிக லேசாக இருக்கும், இதை விட லேசாக இருக்கும். இதுதான் கஷ்டம். இதிலே வந்து ஜெயித்து விட்டால் இதுக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை ஐசர்னா மிக லேசாக இருக்கும். பெருமாள் அடுத்து சொல்வாங்க, இல்லம் எஞ்சி மினுகு அபாதுகு அஸ்ரத்த. இதிலே அவர் ஒருவர் வெற்றி அடையாவிட்டால் இதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை இதை விட கஷ்டமாக இருக்க. பெருமானா சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, நான் ரைட்டு மந்தரன் கத்துன் இல்லா கபரு ஆஃபலாஹு சொன்னார். பெருமானா சொன்னார்கள், இந்த கபரை விட பயங்கரமான காட்சியை நான் கண்டதில்லை என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எனவே நான் அழுகிறேன்பாக சொல்லுவாங்க. அதாவது மன்னரை வாழ்க்கை என்பது மிகவும் பயங்கரமான ஒரு வாழ்க்கை என்பதை ஒரு முஸ்லீம் முதல் என்ன செய்ய வேண்டும், மனதிலே பதிவு வைக்க. ஏன்னா மன்னரை வாழ்க்கையை நம்ம நம்புறோம், மன்னரை வாழ்க்கையை நம்புகிறோம், காட்சி தயாரிடும். மன்னரை வாழ்க்கையை நாம் நம்புகின்றோம், ஆனால் மிக பயங்கரமானது என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே பதிய வைக்கவே. அது சொல்றது இல்லையா, நான் தனிமையின் வீடா இருக்கேன், அது சொல்றது எல்லாமே நம்ம விளக்கத்தாலும் செய்து, அது மண் வீடு, தனிமையின் வீடு, இருளான வீடு, என்ன செய்யறது, அது வறட்சியான வீடு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றதெல்லாம் நமக்கு புரியத்தான். என்ன கூடுகிறது என்று சொன்னால், அதற்கு நீ தயாராகவா, நான் இப்படி இருக்கிறதாக அதை சொல்லிவிட்டு அதுக்கு மூலமாக என்ன சொல்வது என்று சொன்னா, அதற்கு தேவையான ஒளியோடு அது துணையோடு நீ வந்து பாதுகாப்பு கவசத்தோடு வாழ்வாகத்தான் அது கூறுகின்றது. அதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தனிமையினுடைய, அந்த இயல்பினுடைய, அந்த வெறுட்சியினுடைய இந்த விஷயத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகின்ற 5 காரியத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நேரம் சுருக்கமாக சொல்றேன். முதலாவது என்னன்னா, சூரத்து முல்க் அதிகமா வரும். சூரத்து முல்க்ல ஒரு குர்ஆன்ல வந்து தபாரக் இருக்கா இல்லையா, 7வது சூரா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றா. 29வது முதல் சூரா சூரத்து முல்க். அதை தினந்தோறும் போதது அவருடைய வேதனையை நீக்குவதற்கு அதை விட சிறந்தது இல்லை ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அதனால ரசூலுல்லாஹ் வந்து அந்த சூறாவுக்கு மானியா, அதை தடுக்கக்கூடியதுங்கிறத பேர் வச்சா. அது மாதிரி முன்ஜியாத்துன், அது கபருடைய தன்னை விட்டு என்ன செய்யறது, காப்பாற்றக்கூடியதாக ரசூலுல்லாஹ் பேரே வச்சார். ஹதீஸ்ல வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழர் வருகிறார். சொன்னார், வாஹுடைய தூதரே, நான் வெளியிலே சென்ற இடத்தில், நான் வெளியூருக்கு சென்ற இடத்திலே ஒரு கபரின் மீது கூடாரம் அடித்து நான் தங்கினேன். ஆனால் கபர் இருப்பதற்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு மண்ணோட மண்ணாயிரும் இல்லையா, நான் ஒரு கூடாரம் அடிச்சு ஒரு இடத்துல தங்குறேன், ஆனா கபருங்கிறது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த கபருக்கு உள்ளே சூரத்து முல்கை கடைசி வரைக்கும் போத நான் கேட்டேன். எனக்கு அது ஆச்சரியமா போச்சு என்பதாக சில வந்து கூறுகிற நேரத்திலேதான் பெருமானார் சொன்னாங்க, அது தடுக்கக்கூடியது, துஞ்சி மின் அதாபில் கபரி, கபருடைய தண்டனை விட்டு ஒரு தடுக்கக்கூடிய என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் அறிவிக்கிறார்கள். திருமதியிலே 2890வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, ஒரு மனிதர் செய்தா கபரிலே அடக்கம் செய்யப்பட்டால், ஒருவேளை அவரிடத்திலே சிறிய சிறிய குற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதையும் அந்த முழுக்கு தடுக்கும். அதுக்காக நமக்கு இப்படி இணைந்து விடக்கூடாது. எல்லா பாவத்தையும் டெய்லி ஒரு சூரத்து முழுக்க ஓதிட்டோம்னா அப்ப அல்ல, அப்படி நினைக்கக்கூடாது. ஒருவேளை இது ஓதப்படி வளமை இருந்தால் சில நேரத்தில் நம்முடைய குற்றங்களுக்கான தண்டனை கொடுக்கப்படுவதாக இருந்தாலும் கூட அதை தடுக்கும். ஹதீஸ்ல இன்னொரு செய்தி வருகிறது, மன்னரையிலே ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்பட்ட போது அவர் என்ன செய்வாங்க, அந்த முன்கரைக்கு வராங்கல்ல, கேள்வி கேட்கிறாங்கல்ல, அவன் பாரியாக இருந்தார், அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்காக என்ன செய்யறாங்க, வானவர் வருகிற நேரத்திலே அது என்ன செய்யும் சொன்னா, அவருடைய தலைப்பகுதியில் நிற்கும், நெஞ்சு பகுதியில் நிற்கும், கால் பகுதியில் நிற்கும். எந்தெந்த வழியிலே எல்லாம் அவர் தண்டனை கொடுக்க வருகிறார்களோ அந்த வழியிலே வந்து அது ஒரு பறவையின் உருவத்திலே வந்து நிற்குமா.
அப்போது நம்ம வகுத்தில் கேட்பாங்க, ஏன் நீ தடுக்கிற இந்த தவறு செய்தவன் தண்டனைக்குரிய ஏன் தடுக்கிறாங்க? அதை சொல்லுமா, அதான் பெருமாறு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, சூரத்து முல்காக இருக்கிறேன், என்னை ஓதக்கூடிய மனிதனை அல்லாஹு தஆலா தண்டனை காப்பாற்றுவதாக அல்லாஹ் கூறியிருக்கின்றார். அதனால நான் அதை காப்பாற்றுவேன். நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் நீ அல்லாஹ் சொல்லி என்னை அந்த என்னை இந்த வேதத்தை எடுக்க சொல்லுங்க, எனக்கு கொடுத்த அந்த கேரண்டி எடுக்க சொல்லுங்க, விவாகத்தை சொல்லுங்க. அல்லாத முறையிடுவாங்க, அல்லாஹு தஆலா தண்டிக்க வேணாம் அல்லாஹு தஆலா சொல்லிடுவாங்க. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை சூரத்து முழுக்கி இருக்கு இல்லையா, தினந்தோறும் உதவிடுவதனால விருவாசர்கள் இரவு நேரத்திலே சூரத்து முழுக்கையும் அலிஃப்லாவ சிதாவை போதாமல் உறங்க மாட்டார்கள். இது முதலாவது காரியம். இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகமாக திக்ர் செய்து கொண்டிருக்கிறது. வருகிறது, ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார்கள், 2296 தபரானிலே வருகிறது. 2296 தபரானிலே வருகிறது, மா அமில ஆதமியின் அமலன் அஞ்சாலஹு மினல் அதாபி பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய அதாபை விட்டும் ஒரு மனிதரை காப்பாற்றுவதிலே, அல்லாஹ்வுடைய அதாபை விட்டும் ஒரு மனிதரை காப்பாற்றுவதிலே அல்லாஹ்வுடைய திக்ரை விட சிறந்தது இல்லை பெருமானா சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல நமக்கு 2 விஷயங்கள் வருங்க. அப்ப இந்த இடத்துல பெருமானா சொன்னாங்க, அதாவை விட்டு எடுக்கிறதா சொன்னாங்க. கபருடைய அதாவை என்ன சொன்னா அறிஞர் பொறுப்பு எழுதுறாங்க, ஒரு மனிதருக்கு அதாபு ஆரம்பிக்கிறது கபூர் தான் ஆரம்பிக்குதான். ஏன்னா இந்த உலகத்துல ஏற்படுவதெல்லாம் பலா சோதனை தான், தண்டனை கிடையாது, வேதனை கிடையாது. இந்த உலகத்துல மனிதனுக்கு ஏற்படுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனை மட்டும்தான். அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனை ஆரம்பிக்கப்படுகின்ற இடமே கபர் தான். அந்த கபரிலுடைய அதாபை விட்டு தடுக்கக்கூடியது இந்த திக்ராக இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல போனா இன்னொரு செய்தியை சொல்றாங்க, பெருமானாங்க ஒரு வழியில போறாங்கல்ல, அந்த ஒட்டக மிரண்டு கீழே உருவ பாக்குறாங்கல்ல, குதிச்சிடுறாங்க, சாபாக்கள் பதவி போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த இடத்துல 2 கபர் இருக்கிறது, அவருக்கு அதாப் செய்யப்படுகிறது. பெரும் குற்றம் செய்வதாக தண்டிக்கப்படல. ஒருவர் சிறுநீர்களுக்கு சரியா சுத்தம் பண்ணாமல் இருந்தால் ஒருவர் கோய் சொல்லக்கூடியவராக இருந்தார். சொல்லிட்டு பெருமாள் சொன்னாங்க, ஒரு மரத்தினுடைய கிளையை ஒழித்து 2 கபர்ல செய்றாங்க நட சொன்னார்கள். சொல்லிவிட்டு பெருமானா சொல்லுவாங்க, இவைகள் பசுமையாக இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. அப்படி திக்ர் செய்கிற நேரம் எல்லாம், திக்ர் செய்யும் காலம் எல்லாம் இவர் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பாதுகாக்கப்படுவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப மரம் செடி கொடிகள் கூட அல்லாஹ்வை திக்ர் செய்யறாங்க. எல்லாமே எல்லாரும் செய்யுது. இதுவே ஒரு மரம் செடி கொடி கூட அது திக்ர் செய்கிறது, அதனுடைய திக்ரை கொண்டு கபருடைய அல்லாஹ்வை விட்டு அவர் பாதுகாக்கப்படுகிறான்னு சொன்னா, நம்ம அல்லாஹ் திக்ர் செய்ய நேரத்துல என்ன செய்யும், தண்டனை விட்டு பாதுகாக்கப்படுகிறது. 2வது செய்தியா. 3வது செய்தியாக என்ன சொல்றாங்க, அதிகமாக துஆ செய்யும், அதிகமாக துஆ செய்யும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க, கபருடைய தண்டனை விட்டு அல்லாஹ் துஆ செய்தாங்க. கேட்டாங்க, ஹதீஸ்ல வருது, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபில் 1327 ஹதீஸ், பெருமானார் துஆவை அதிகமாக ஓதியிருந்தார்கள். அல்லாஹ் இன்னி அஊதுபிக மின் அதாபில் கப்ரி, யா அல்லாஹ் கபருடைய அதாபை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக, வமின் அதாபின் நாரி, நரகத்தினுடைய அதாபை விட்டு காப்பாற்றுவாயாக, வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி, யா அல்லாஹ் யார் ஹயாத்தாக இருக்கிறாரோ அவருடைய சோதனை விட்டு, யார் மூத்தாக விட்டாரோ அவருடைய சோதனை விட்டு. மௌத்தாயிட்டாங்கன்னா என்ன, இந்த சைத்தானுடைய ரூத்துல என்ன செய்யுது, அந்த ரூகானியத்து சைத்தானியத்துலாம் இருக்கா இல்லையா, இது மாதிரியான சைத்தானுடைய அந்த சூழ்ச்ச சோதனையை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக, பித்திரத்தில் மசீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனை விட்டு காப்பாற்றுவாய் என்றாக சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையுமே துவா செய்யக்கூடிய வளமையை உடையவராக இருந்தாங்க. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த துவா அதிகமாக ஓதுகிறோம்னு சொல்றாங்க. 4வதாக என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் வெள்ளிக்கிழமை பகலோ அல்லது இரவோ அவர் இயற்கையாக மூத்தாகிவிட்டால் அவருக்கு அந்த கபருடைய அதாப் நீக்கப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுக்கு அந்த வாழ்க்கையை திரும்ப கொள்வாராக. திருமதியிலே வருகிறது, திருமதி அகமதிலே வருகிறது, அப்துல்லா அமர் அறிவிக்கிறாங்க, மாமின் முஸ்லிமி யமூத் யௌமல் ஜும்மா அவ் லைலத்துல் ஜும்மா, யார் ஜும்மாவுடைய நாள் என்னோட ஜும்மாவுடைய இரவிடும், ஜும்மாவுடைய இரவு வரை இல்லை, வியாழக்கிழமை மகரிபில இருந்து என்ன செய்வான், ஜும்மாவுடைய இரவு ஆரம்பிச்சிடும். அந்த வெள்ளிக்கிழமை மகரிப் வரைக்கும் அந்த நாள் தொழுதுகிறது. யார் ஒரு ஜும்மாவுடைய இரவில பகலோ மூத்தாகிவிட்டால் இல்ல அத்தாஹுல்லாஹ் ஃபித்னத்துல் கபரி, அவரை கபருடைய சோதனையை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறதாக பெருமான சொல்லுவாங்க. அதான் கேள்விகளுக்கு இல்லைங்கிற அர்த்தம் என்ன, கேள்விகளுக்கெல்லாம் கேட்கப்படும். இந்த நாளுடைய பரக்கத்தை கொண்டு அவர் கபருடைய அதாபை விட்டு அவர் பாதுகாக்கப்படுகிறார். 4வது செய்தி.
சொல்றாங்க, எந்த மனிதர் இந்த திக்ரை 100 தடவை தினந்தோறும் ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 4 வகையான பாக்கியத்தை கொடுக்கிறார். பெருமானார் சொன்னாங்க, அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அலி இப்னு அபி தாலிப் அவர் அறிவிக்கிறார், ஒரு ஹதீஸ்ல வருகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்பதை மன் கால ஃபீ குல்லி யௌமின் தவர்ரா, யார் ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதி வருகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவருக்கு 4 வகையான பாக்கியத்தை கொடுக்கிறார். கானலஹு அமானல் ஃபக்ரி, முதலாவது அவரை விட்டு அவரை வறுமையை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறார். உறவாக்கிய வறுமை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறார். கபருடைய விரட்சியை விட்டு, கபருடைய தண்டனை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறார். அவரை நோக்கியது செல்வமாக இழுத்து கொண்டு வரப்படுகிறது, வறுமை நீக்கப்படுகிறது. வறுமை நீக்கிறது ஒன்று. இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது செல்வங்களை தேடி வரும். சில பேருக்கு வறுமை இருக்காது, ஆனா நல்ல தரமான வாழ்க்கை வாழ முடியாது. இன்னைக்கு சம்பாதிச்சு அன்னைக்கு வரவேற்க முடியாது. அப்படி இல்லாம அவருடைய வறுமை நீக்கப்படுவது ஒரு புறம், அதே நேரத்தில் செல்வ செழிப்போடு வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவர் கொடுக்கிறார். பாபுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னுடைய வாழ்க்கையில இந்த 5 அமல்களை நாம் செய்யக்கூடியவராக இருக்கும். என்ன செய்யணும்? முதல்ல சூரத்து முழுக்க செய்யணும், ஓதணும், அதிகமாக திக்ர் செய்யணும், அதிகமாக துஆக்கள் செய்யணும். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளையில மூத்தாகிற பாக்கியம் கிடைக்கும், அதுக்கு நம்ம துஆ செய்யலாம். 5வதாக நான் சொன்ன இந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்கு ஹக்குல் முபீன்ங்கிறத 100 தடவை ஓதக்கூடிய வழங்குடையவராக இருக்க வேண்டும். இதை கேட்டவங்களை கடைபிடிக்க அல்லாஹ் அருள்வார். أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.